வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நோய் இல்லாத நபர்கள் யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு சலிப்பு சலிச்சுக்குவாங்க. ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே பரவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரெஷர் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இது வந்துருச்சுனாவே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சலிப்பு வந்துடுது. என்ன சலிப்புன்னு கேட்குறீங்களா? சுகர் வந்துட்டா என்னவோ பெரிய தீராத நோய் வந்துட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் அ கியூரபிள் திங். இப்போ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன எயில்மெண்ட் வந்ததுனாலும் நீங்க உடனே போயிட்டு டாக்டர் அப்ரோச் பண்றீங்க. உடனே பயந்துடுறீங்க. எதுக்காக அந்த பயம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்குள்ள நிறைய கற்பனைகளை வளர்த்துக்கிறீங்க. என்ன கற்பனைகள் வளர்த்துக்கிறீங்க? அதாவது நமக்கு இன்னைக்கு ஃபீவர் வந்துருச்சு, உடம்பெல்லாம் நடுங்குது, குளிருது, நம்மளால சாப்பிட முடியல, தலை சுத்துது, என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு டாக்டர் கிட்ட போறீங்க. டாக்டர் உடனே என்ன பண்றாரு? உங்களை எக்ஸாமின் பண்றாரு. எக்ஸாமின் பண்ணிட்டு பெருசா ஒரு லிஸ்ட் எடுப்பாரு. அந்த லிஸ்ட்ல என்ன தெரியுமா சொல்லுவாரு? பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, பிஹெச் வேல்யூ பாருங்க, கிரியாட்டின் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான லிஸ்ட் கொடுத்துருவாரு. இந்த லிஸ்ட் பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? போச்சு, நமக்கு என்னவோ பெருசா உடம்புக்கு வந்துருச்சு, இனிமேல் நம்ம உடம்புக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் என்ன பண்ணுவீங்க? நீங்க இருப்பீங்க. உடனே சரி டாக்டர் சொல்லிட்டாரு, கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிற டெஸ்ட் எல்லாம் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே போய் டெஸ்ட் எடுப்பீங்க. டெஸ்ட் எடுத்துட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே நார்மலா இருக்கு, எதுலையும் உங்க உடம்புல ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு 3 டேஸ்க்கு மாத்திரை கொடுக்குறேன், அதை மட்டும் சாப்பிடுங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போதான் நமக்கு என்ன ஆகும்? நின்று போன மூச்சு மறுபடியும் வரும். சரி, இது சின்ன விஷயங்களுக்கு சரியா போச்சு. இதுவே ஒரு பெரிய எயில்மெண்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி ப்ராப்ளமா இருக்கு, இல்லாட்டினா லங்ஸ் ப்ராப்ளமா இருக்கு, அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறோம். ஒரு சில நேரங்கள்ல அந்த டாக்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வரும்போது அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. சரி, ஆப்ரேட் பண்ணும்போது அவங்களையும் அறியாம ஏதாவது ஒரு சில தவறுகள் நடந்துருது. நாம நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணி சூச்சர்ஸ் போடும்போது உள்ள பிளேடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க, சிசரை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஆப்ரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எஸ், இந்த மாதிரி தெரியாம செய்யறது பரவாயில்ல. ஆனா நெக்லிஜென்ட்டா யாராவது தவறு செய்தாங்கன்னா ஐபிசி செக்ஷன் 304 படி அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை இருக்கு. என்ன தண்டனைன்னு கேக்குறீங்களா? எஸ், 3 இயர்ஸ் அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபைனும் இருக்கு. அதாவது இந்த தண்டனை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது உறுப்பு சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த தண்டனை ஓகே. சப்போஸ் உயிர் சேதாரம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அவங்களுக்கு அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்றது நீங்க சொல்லுங்க அன்பு நெஞ்சங்களே. இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.